ஆளும் கட்சியின் ஆள் பிடிக்கும் அரசியல் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகியுள்ளது என்பதையே எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ராஜினாமா காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கையின்றி நிறுத்தாமல் எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸை தொடர்வது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மற்றொரு நாள் மற்றொரு ராஜினாமா என்ற எதிர்க்கட்சித் தலைவர் தனது தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அதிமுகவின் விஜயபாஸ்கர் 6வது எம்எல்ஏவாக இன்று ராஜினாமா செய்திருப்பதாகவும், ஆளுங்கட்சியின் ஆள் பிடிக்கும் செயல் எந்த அளவிற்கு எக்ஸ்ட்ரீம் ஆகி இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது எனவும், ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சியின் மீது நம்பிக்கையின்றி நிற்காமல் எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் செய்து தொடங்குவது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம் எனவும், தொடமாட்டேன் தொட்டும் விடமாட்டேன் என்று ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதலமைச்சர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தான் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சோஃபா மாடல் அரசின் இந்த வாஷிங் மிஷின் அரசியலை தமிழ்நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எனவும், திணிக்கப்படும் இடைத்தேர்தல்கள் மூலமாக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக பதவி விலகுவது குறித்தாக பதிவு செய்திருக்கக்கூடிய அவர், தொடமாட்டேன் தொட்டும் விடமாட்டேன் என்று ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதலமைச்சர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தான் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆளும் கட்சியின் ஆள் பிடிக்கும் அரசியல் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகியுள்ளது என்பதையே எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ராஜினாமா காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கையின்றி நிறுத்தாமல் எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸை தொடர்வது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மற்றொரு நாள் மற்றொரு ராஜினாமா என்ற எதிர்க்கட்சித் தலைவர் தனது தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அதிமுகவின் விஜயபாஸ்கர் 6வது எம்எல்ஏவாக இன்று ராஜினாமா செய்திருப்பதாகவும், ஆளுங்கட்சியின் ஆள் பிடிக்கும் செயல் எந்த அளவிற்கு எக்ஸ்ட்ரீம் ஆகி இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது எனவும், ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சியின் மீது நம்பிக்கையின்றி நிற்காமல் எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் செய்து தொடங்குவது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம் எனவும், தொடமாட்டேன் தொட்டும் விடமாட்டேன் என்று ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதலமைச்சர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தான் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சோஃபா மாடல் அரசின் இந்த வாஷிங் மிஷின் அரசியலை தமிழ்நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எனவும், திணிக்கப்படும் இடைத்தேர்தல்கள் மூலமாக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக பதவி விலகுவது குறித்தாக பதிவு செய்திருக்கக்கூடிய அவர், தொடமாட்டேன் தொட்டும் விடமாட்டேன் என்று ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதலமைச்சர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தான் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.